வணக்கம் நேயர்களே, கடவுளர் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பேர் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் எப்போதுமே வந்து அந்த உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் என்ன இருக்கோ அதை நோட் பண்ணிக்கிங்க. அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொது பலன் வரும், அப்புறம் தசாபுத்தி பலன் வரும். என்ஜாய் பண்ணுங்கள். தனுசு ராசிக்கு வந்து எப்படி இருக்கணும்போது உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கிறார். அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும். வேலை சம்மந்தமான விஷயம், வேலை பலுக்கள் அதிகமாகிறதும் பெரிய வளர்ச்சிகளும் பெரிய வெற்றிகளும் பெரிய லாபங்களையும் வழி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், பெரிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும். சின்ன கலகங்கள்லாம் வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம தேவையில்லாமல் நம்ம மொபைலை வாங்கி பார்க்குறது, நம்ம கேமரா செட் பண்ணுறது, கொஞ்சம் ட்ராக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. ஸோ அது பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி 4ஆம் அதிபதி குரு. ஸோ 4ஆம் அதிபதி குரு வந்து 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் சின்ன ட்ராபேக் என்னென்னா, குழந்தைகள் விஷயங்கள் கூட சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். பட் எல்லாமே கடந்து போய்டும் தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், குழந்தைகளோட விஷயங்களும் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கான விஷயங்கள் வந்து அவங்க அலைஞ்சி திரிஞ்சு எல்லாமே பண்ணுவாங்க. ரொம்ப சிறப்பான வளர்ச்சியை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது பெரிய வளர்ச்சிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு, பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரிய லாபங்கள் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நினச்சி பார்க்குறதால ஒரு திடீர் ப்ரொமோஷன்ஸோ திடீர் ஒரு இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து ரொம்ப சிறப்பானது. 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 5ல் வந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிகளோட சின்ன ஒரு உட்பூசல்கள், கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கண்டிஷன்ஸ் நிறைய போடுவாங்க. தேவையில்லாத ஒரு கண்டிஷனை போட்டு அதுக்குள்ள ஒரு டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தாய சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஆகாது. ஒப்பந்தங்கள் மூலியமாக இருக்கிறதுலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 4லிருந்து அது வந்து உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் தான். ஸோ 9 தந்தை சார்ந்த உறவுகளுக்குள்ள வந்து கொஞ்சம் சின்ன ட்ரீட்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது வந்து ஒரு அப்பாவை கொண்டு போய் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி சட்ட ரீதியான விஷயங்கள் வந்து சில விஷயங்களுக்காக வந்து சின்ன பெனால்ட்டியோ ஏதோ கட்டுற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான். நிறைய மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லைங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. அது வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து புதன் வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 9-5 போதே நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி 10ஆம் அதிபதி புதன் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. ஏதாச்சும் 2ஆம் நம்பர் வியாபாரம் பண்ணலாம், பெருசாக வந்துடலாம், அது பண்ணால் ஷார்ட் ரூட்டில் போனால் கோடியாக சம்பாதிச்சிடணும், யாரும் ஆசை வார்த்தை காட்டினாங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும். நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. சொத்துக்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயம் தாங்க. அது வந்து பெரிய லாபங்களை அள்ளி தரும். தாய சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். இப்போ ஜென்ரலாக வந்து இதுவரை பார்த்து பொது பலன்கள். இனிமேல் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள். தனுசு லக்னம் அது வந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும்போது எப்படி இருக்கும். தனுசு லக்னம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4லிருந்து அது வந்து உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுக்கும். பட் இருந்தாலும் வந்து தந்தை சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வளர்ச்சிகள் கிடைக்கும். பட் இருந்தாலும் அது புதனுங்கும்போது 7ஆம் அதிபதியோடு இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் சில நேரங்கள் வந்து சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். ஏன்னா வந்து கேதுவுடைய பார்வையில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவுடைய விஷயங்கள் வந்து சின்ன ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது, சின்ன ட்ரீட்மெண்ட் தான், பெரிய ப்ராப்ளம் ஆகாது. அதே மாதிரி தந்தை சார்ந்த வழக்குகள்லாம் வந்து கொஞ்சம் தீர்வாகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது.
அதுவும் தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். கொஞ்சம் இந்த ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து 12 5ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ நல்ல ஒரு சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கும். ராகு வந்து 4லிருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல லாபங்கள் கிடைக்கும்னா கண்டிப்பாக சிறப்பான வளர்ச்சியை கொடுத்ததுங்க. அது வந்து ராகு வந்து புதனிலிருந்து அது வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயம், குழந்தைகளோட வளர்ச்சியும் குழந்தைகளோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்காகவும் நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்? ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா 1 4ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது, அதுவும் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க. நல்ல லாபங்கள் எடுத்துடும், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு, கடன் கேட்ட இடத்துல ஒரு பெரிய பணம் கிடைக்கிறது, ரொட்டேஷன் ஆகுது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு ஃபண்டாஸ்டிக் மூமெண்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பெரிய வளர்ச்சி, பெரிய லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. இதில் வந்து என்ன பியூட்டினா, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை வேறு இருக்குது. அதனால் வந்து ஒரு பெரும் பணம் ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்போது 2ஆம் அதிபதி 3ல் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும், பட் சொத்துக்கள் விற்பனை, சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வருது, ஒரு சொத்துக்கள் விற்பனை மூலமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாமே பெரிய வெற்றி தான். தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடோ, தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் சின்ன ட்ரீட்மெண்ட்டோ கண்டிப்பாக ஏற்படலாம். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது எப்படி இருக்கும்? ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா 7 10ஆம் அதிபதி வந்து 5லிருந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது, புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10ல் இருக்கிறதும் 5ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சட்ட சிக்கல்களில் வந்து நம்ம தொழிலில் மாற்ற மாதிரியான விஷயங்கள், பெனால்ட்டி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். தேவையில்லாத ரொம்ப வழக்குகள், தேவையில்லாத ஒரு ஒப்பந்தங்கள் மூலியமாக கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது, இல்லை யாருக்காச்சும் சொத்தை வந்து ஒரு என்ன சொல்கிறது இது ஷூரிட்டி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இதெல்லாமே தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது தனுசு லக்னமாக இருந்து, ஏன்னா இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடக்கணும். ஏன்னா இது சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து ஒப்பந்தங்களோ ஒரு ஷூரிட்டியை போடும்போது 1க்கு 10 வாட்டி யோசிச்சு பண்ணுங்கள், பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. அப்புறம் தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்போது, சுக்கிரன் உச்சமாக 4ல் இருக்கிறதும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி இருக்கும்போது சொத்துக்கள் மார்ட்கேஜ் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், சொத்துக்கள் ஒரு கடன் மூலியமாக ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வண்டி வாகனங்கள் யோகங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே நல்ல விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ நல்ல விஷயங்கள் ஏற்படணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். காலையிலையோ நைட்டோ எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு அமைதியாக வந்து உங்களுக்கு பிடித்த தெய்வம் எதுவும் அது உள்ளுக்குள்ளே வச்சு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பெண் பார்ப்பது இல்லை மாப்பிள்ளை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு டென்ஷனாகவும் திருமணத்திற்காக பார்க்குறது வந்து நடக்கிற டிலே. ஸோ இதனால் ஏன் டிலே ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 18 19 வயசில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த காலகட்டங்கள் வேறு. அன்றைக்கி வந்து கொஞ்சம் படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருந்த ஒரு காலகட்டமாக இருந்தது. இன்றைக்கி வந்து எல்லாருமே நல்லா படிச்சிட்டோம். ஸோ நல்லா படிச்சிட்டோம், நல்ல ஓரளவுக்கு வந்து வேலையில் இருக்கும். குறைஞ்சபட்சம் வந்து எல்லாமே ஒரு 20,000 25,000 சம்பளத்தில் எல்லாருமே ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜே ஒரு நல்ல லெவலில் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பட் ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்போது, இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரொம்ப பெருசாகி போச்சுங்க. அன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு வந்து பூ பெய்தவன்னு எல்லாருக்குமே சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு திருமணத்துக்கான பொண்ணு இருக்கா, ஸோ அதனால் வந்து பாருங்கள். பட் இன்றைக்கி வந்து அது அநாகரிகமான விஷயந்தான், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக சொல்லணும்னு அவசியம், அது ஒரு உடல் மாற்றத்தை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் இன்றைக்கி வந்து மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மேட்ரிமோனியில் சைட்டில் வந்து நம்ம ஃபோட்டோவோ நம்ம டீட்டெயில்ஸோ கொடுத்துறோம். ஸோ டீட்டெயிலை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு பார்த்துக்கிட்டே வராங்க. பட் இவங்க பார்க்குறதுல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்லுவோம். ஏன்னா நீ காலம் கடந்து நான் இன்றைக்கி நிறைய மேட்ரிமோனி சைட்டில் வந்து என்னோடய பர்சனல் எங்களுடைய குடும்பத்துக்காக பார்க்கும்போது, மேட்ரிமோனி சைட்டில் வந்து எல்லா பொண்ணுங்களும் பார்த்தா 27 28 29ன்னு சொல்லிட்டு அந்த வயது அதிகமாக போயிட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து அந்த மேட்ரிமோனி சைட்டில் போய் பார்க்கும்போதே உடனே வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறாங்கன்னா, அந்த மாப்பிள்ளைக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதே வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, எவ்வளோ எந்த கம்பெனியில் இருக்கார், என்ன வேலையில் இருக்கார் இதுதான் பார்க்குறாங்க. பட் இது பார்க்குறது கரெக்டாக தப்பானா, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் லெவலுக்கு பார்க்குறது வந்து நான் தப்புனே சொல்லணும்னா, ஏன்னா ஒரு எய்ம் பிக்குங்கிறது வந்து
எல்லோருக்குமே வேண்டியும். ஏன்னா இவங்க ஒரு 25,000 சம்பளம் ஒரு 50,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது வந்து நியாயம். அது வந்து எந்தவித தப்பும் கிடையாது. இன்றைக்கி ஒரு 50,000 சம்பாதிக்கிறதுங்கிறது நியாயமான விஷயம். ஆனால் ஒரு 25,000 சம்பாதிக்கிற பொண்ணு வந்து 1,50,000 ரூபா வந்து எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதா இன்றைக்கி ஒரு பெரிய காமெடியான விஷயம். அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்லையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெப்சைட்டில் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறோம். பொண்ணை பார்த்தோன்னா இந்த பொண்ணு வந்து இதுதான் படிச்சிருக்கா, இது தேவைன்னு ரிஜெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதே தெரியாது, சும்மா ரேண்டமாக போயிட்டு அவங்களும் வந்து தூக்கி போட்டு போகிறனால காலதாமதம் அதிகமாகி இன்றைக்கி ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா 28, 29 வயதாகியும் நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க. ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பெண், அதாவது அவங்க வந்து எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் அத்தாத்தன்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அந்த பையனும் நானும் ஒரு கிளாஸ்மேட். அப்படி இருக்கும்போது அத்தாத்தன்னு கூப்பிடுவோம். அவ்வளோ அழகாக இருப்பாங்க, சும்மா ஸ்ரீ ஸ்டார் மாதிரி அவ்வளோ அழகாக. அவங்க படிப்பு பார்த்திங்கன்னா அப்போயும் நல்ல ஒரு படிப்பு, நல்ல டபுள் டிகிரி எல்லாமே வச்சுருக்காங்க. நல்ல ஒரு குடும்பமும் நல்ல ஒரு வசதியான குடும்பம் தான். ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்ல வசதியான இருந்தவங்க. அவ்வளோ அழகும் படிப்பறிவும் நல்ல வசதியும் இருந்தவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க வரும்போதெல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுக்கு மூக்கு சரியில்லை, வாய் சரியில்லை, எது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸு இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஜினியர்ஸு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தும் அவங்க தட்டி கழிச்சிட்டே போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் காலங்கள் போக நாங்கள் வேறு இடத்துல ஸ்கேட்டர் ஆகிட்டோம். ஸோ வேறு இடங்களில் போய் ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த பொண்ணோட அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், என்னப்பா அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுப்பா, இப்போ தான் ஆச்சுப்பா. நாங்கள் ஏன்னா எத்தனை வயசு தெரியுங்களா, 50 வயசில் கல்யாணம் ஆச்சு, அது மலேசியாவில் ஆச்சு. யோசிச்சு பாருங்கள், அது கல்யாணமாக 50 வயசுக்கு மேலேன்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இதுக்கப்புறம் அவங்க என்ன குழந்தை பிறந்து என்ன ஆகுது. ஸோ முதல்ல வந்து காலத்தை செய்ங்கிறத வந்து எல்லோருமே எடுத்துக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக. ஏன்னா வந்து ஆண்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்ணுவேன், 35 வயசு ஆனால் தான் கல்யாணம் பண்ணுவேன், அதுவரை எனக்கு கார் வேணும், பங்களா வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற ஆம்பளைங்களும் இருக்காங்க. தயவுசெய்து அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் அதிகமானதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாமதமான திருமணங்கள் எல்லாம் 32, 33, 34, 35 வயசில் வந்து திருமணம் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான கல்ச்சர். பாருங்கள், அது மட்டும் போய் விசாரிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மெட்டில் என்ன தெரிய போகுது. சில பேர் வந்து ஃபார்மெட்டில் ஒழுங்காக எழுத தெரியாது தெரியுங்களா. சில பேர் வந்து ஏதோ ஒன்று எழுதி விடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பேப்பருக்கும் நிழலுக்கும் நிஜத்துக்கும் வந்து இதே இருக்காது. ஸோ உடனே ஒரு வித்தின் ஒரு பேப்பரில் தூக்கி போட்டு போகிறவங்களாம் வந்து நிறைய பேர். ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து பேசுங்க. முதல்ல வந்து பேசி பார்த்துட்டு அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ வித்தின் ஒரு வேர்டு வந்து ஒரு கம்பெனி, ஏன்னா வந்து ஒரு பொண்ணை பார்க்குறவங்க வந்து பொண்ணு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா இப்போது முதல்லாம் என்ன பண்ணுவாங்க, வந்து பார்ப்பாங்க, அட்டி ஒரு 4 பேர்ட்டு விசாரிச்சா பார்ப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒரு பேப்பரில் இந்த கம்பெனிலாம் தேராத கம்பெனி போ அப்படின்னு சொல்லி. இப்போ யாருக்கு தான் நிரந்தர வேலை இருக்குது? எத்தனை பேர் 2 லட்சம் 1,50,000 லட்சம் வாங்கினவங்களும் அது இன்றைக்கி வந்து வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிற ஆள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பெண் பார்ப்பவர்களும் சரி மாப்பிள்ளை பார்க்கணும் சரி, முதல்ல வந்து உட்காந்து அழகாக வந்து இது வந்து கரெக்டான குடும்பமாக நம்ம பொண்ணு வாழ்ந்தால் வாழ முடியுமா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க எந்த மாதிரி ஐடியாஸில் இருக்காங்க, முதல்ல ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேசி பார்த்து கிளியர் பண்ண முடியாது. ரேண்டமாக வந்து 2 பேருமே செய்கிற தவறுனால் இதனால் வந்து முதிர் கன்னிகளாகவும் முதிர் கண்ணன்களாகவும் நிறைய பேர் வந்து கல்யாணமாக இருக்காங்க. இப்போ வந்து 42 வயசில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு. என்னோட ஃப்ரெண்டி என்னோடய பழைய நண்பர் தான். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 41 அவங்க இந்த லேடி. ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. காரணம்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல். ஸோ அதனால் முதல்ல வந்து உடனடியாக வந்து காலத்தை செய்யுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன எவ்வளோ போட்டது இருக்கிறது. அதே மாதிரி வந்து பிரார்த்தனை. இன்றைக்கி வந்து பிரார்த்தனையோ நம்பிக்கையோ இல்லாமல் ஏதோ ஒரு கமர்ஷியலாக போயிட்டுருக்கீங்க. கமர்ஷியலாக போகாது. முதல்ல வந்து ஃபேமிலி வேல்யூஸ் கொடுங்க. ஃபேமிலி நல்லா இருக்காங்க, இப்போ இருப்பாங்க, பையன் நல்ல பையனான்னு பாருங்கள். ஸோ பொண்ணு நல்ல பொண்ணாக பாருங்கள். ஸோ அவங்க கல்ச்சருக்கும் நம்ம கல்ச்சருக்கும் ஒத்து போதான்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு பேப்பர் மேட்ரிமோனி சைட்டை வச்சுட்டு மட்டும் டிசைட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.